வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்ல இருந்து வலிப்பு சம்பந்தமா, அதாவது காக்காய் வலிப்பு அப்படின்னு நம்ம கலோக்கியலா சொல்றோம் பார்த்தீங்களா? அது சம்பந்தமான விஷயங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்ல வலிப்பு அப்படின்னா என்ன? சீஷர் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில நம்ம சொல்லுவோம். வலிப்புன்னா என்னன்னா, டிரான்சியன்ட் அக்கரன்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் ஆஃப் அப்நார்மல், எக்ஸசிவ், ஹைப்பர் சிங்க்ரனஸ் நியூரோனல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் சீஜரோட ஒரு டெஃபினிஷன். டிரான்சியன்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போகக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப், அதாவது பிரச்சனைகள், அதாவது கொஞ்ச நேரம் மட்டும் வந்துட்டு போகக்கூடிய பிரச்சனைகள். அப்நார்மல், எக்ஸசிவ், அதாவது நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நார்மலான ஸ்டிமுலேஷன் இல்லாமல் அப்நார்மலாக திடீர்னு நம்ம மூளைக்குள்ளே ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். அதுவும் எக்ஸசிவாக. ஹைப்பர் சிங்க்ரனஸ், அதாவது ஒரே மாதிரியான அதிகப்படியான. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டுமே வரக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பிரச்சனை வந்து நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அப்நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம வலிப்புன்னு சொல்கிறோம். இதை தான் வந்து ஆங்கிலத்தில் சீஜர்னு சொல்கிறோம். இந்த வலிப்பு எந்த மாதிரி, எத்தனை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் ஆன்செட், அதாவது உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் துடிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கை மட்டும் திடீர்னு ஆட ஆரம்பிச்சிரும், இல்லைனா தோள்பட்டை இப்படி இப்படி இப்படின்னு ஆட ஆரம்பிச்சிரும், இல்லை வாய் திடீர்னு இப்படி இப்படின்னு கோண ஆரம்பிச்சிரும், இல்லை கண் துடிக்க ஆரம்பிச்சிரும். உடம்புல எந்த ஒரு இடத்துலையும், ஏன்னா உடம்போட மொத்த அசைவுகளும் மூளையினால தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ மூளையில வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனைனால நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல துடிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஃபோக்கல் ஆன்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீசர். ரெண்டாவது ஜென்ரலைஸ்டு ஆன்செட், அதாவது ஜிடிசிஎஸ், கிராண்ட் மால் எபிலெப்சி, ஜென்ரலைஸ்டு டானிக் கிளானிக் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிலெப்சி, அதாவது இந்த டைப்பான சீசர் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லாக இழுத்துக்கும், அதாவது கை கால் எல்லாமே இழுத்துக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, டானிக், கிளானிக், மயோக்ளானிக், ஏடானிக், ஏஸ்டாட்டிக், அது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இதுலேயே வந்து மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அசைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வலிப்பு. இன்னொன்று சென்சரி, அசைவுகளே இல்லாமல் நம்ம உடம்புல வந்து உணர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது விஷுவல், ஆடிட்டரி, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, இது மாதிரி நம்மளோட உணர்வுகளில் வந்து ஏற்படக்கூடிய அப்நார்மல் எல்லாமே நரம்புகள் தான். ஸோ அது அசைவுகளுக்கான நரம்பாக இருக்கலாம், இல்லை உணர்வுகளுக்கான நரம்பாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்தா இருக்கலாம். இந்த மாதிரி வகக்கூடிய, அதாவது ஜென்ரலைஸ்டு டானிக் கிளானிக், அசைவுகள் அதிகமாக அப்நார்மலாக இருக்கிறத வந்து நம்ம அப்படி சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஆப்சன்ட் சீசர்ஸ். ஆப்சன்ட் சீசர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஜென்ரலைஸ்டு சீசர் தான். பட் இதில் வந்து அந்த டானிக் கிளானிக், அதாவது கை கால் அசைக்கக்கூடிய அந்த விஷயம் நடக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் இப்படி உட்காந்துருப்பாங்க, சடனாக வந்து சரௌண்டிங்லேருந்து டோட்டலாக கட் ஆஃப் ஆயிடுவாங்க. அதாவது ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்படின்னு ஒரு ஸ்டேராக லுக் பண்ண ஆரம்பித்து ஒரு மாதிரி முகத்தில் இருக்கிற அசைவுகள் இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதுதான் வந்து ஆப்சன்ட் சீசர்னு சொல்லக்கூடிய ஒரு சீசர் டைப். இந்த ஆப்சன்ட் சீசரில் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டி, அதாவது கை கால் இழுத்துக்கிறது வராது. ஸோ இந்த டைப் ஆஃப், அதாவது ஃபோக்கல் ஆன்செட் சீசர்ஸ், ஜென்ரலைஸ்டு டானிக் கிளானிக் சீசர், ஆப்சன்ட் சீசர்ஸ், இது 3 தான் வந்து ரொம்ப காமனான ஒரு வெரைட்டி. இந்த 3லையுமே ஃபோக்கல்லையும் வந்து அந்த டானிக் கிளானிக் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த கை கால் இழுத்துக்கிறது வரலாம். ஜென்ரலைஸ்டு சீசர்லையும் அந்த கை கால் இழுத்துக்கிறது வரலாம். பட் இந்த கை கால் இழுத்துக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறது என்னென்னா, சூடோ சீசர் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும். என்னென்னா, நிறைய தடவை, அதாவது யங் அடலசன்ட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு ஒரு 15லேருந்து ஒரு 20ல் இருக்கிற யங் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வர்ற மாதிரி நடிப்பாங்க. ஸோ அந்த வகையான ஃபிட்ஸை வந்து நம்ம நார்மல் ஃபிட்ஸ்லேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபிட்ஸ்லேருந்து, இந்த ஃபிட்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது ரொம்ப விஷயம். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டானிக் கிளானிக் மூவ்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, கிளானிக் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் இனிஷியல் மூவ்மெண்ட் ஃபாலோடு பை ஸ்லோ மூவ்மெண்ட், ஃபாஸ்ட் இனிஷியல் மூவ்மெண்ட் ஃபாலோடு பை ஸ்லோ மூவ்மெண்ட், இதுதான் வந்து கிளானிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மயோக்ளானிக்னா இந்த கிளானிக் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வேகமாக, அதாவது
100 மில்லி செகண்ட் அதாவது ஒரு செகண்ட வந்து நீங்க 100ஆ பிரிச்சீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து 100 மில்லி செகண்ட் ஸ்பீட்ல நடக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். அது வந்து மயோக்ளோனிக். அதுலருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் குளோனிக். இதில பார்த்தீங்கன்னா, இந்த மயோக்ளோனிக், குளோனிக் 2லயுமே வந்தீங்கன்னா, இனிஷியல் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். செகண்ட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஃபாஸ்ட்டா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ இத தான் வந்து நம்ம கன்ட்ராக்ஷன் சொல்றோம். 2வது டானிக். மயோக்ளோனிக் பார்த்தோம், குளோனிக் பார்த்தோம். அடுத்து டானிக். டானிக்னா இது வந்து கொஞ்சம் நிமிஷங்கள்ல இருக்கும். அதாவது கொஞ்சம் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏடானிக் அதாவது நம்ம மசில்ஸ்லாம் லூஸ் ஆயிடும். அப்படியே சடனா பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் இப்படி லூஸா விழுந்துருவாங்க. இன்னொன்னு வந்து ஏஸ்டாட்டிக் அதாவது என்னன்னா, அந்த பேஷண்ட் வந்து ட்ராப் அட்டாக்ஸ் அதாவது சடனா நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு இருக்கிறவங்க வந்து அப்படியே கீழ விழுந்துருவாங்க. இதெல்லாம் வந்து மோட்டார் டைப்ல ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள். ஸோ இத வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவே நான் சூடோ சீஷர்ன்னு பார்த்தீங்களா? சைக்கோஜெனிக் நான் எபிலெப்டிஃபார்ம் சீஜர்ஸ் பிஎன்இஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடாலசென்ட் கேர்ள்ஸ்ல வந்து வரக்கூடியது. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஈக்குவல் இன்டென்சிட்டி அதாவது அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம கைய, கால வந்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இத வச்சு கண்டுபிடிக்கலாம். அதேமாரி பெல்விக் தர்ஸ்ட் மூவ்மெண்ட் இந்த மூவ்மெண்ட் அதாவது இடுப்ப தூக்கி, தூக்கி அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால அவங்க வந்து கை, கால ஒரே மாரி இன்டென்சிட்டில நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இனிஷியல் ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்புறம் ஸ்லோவா இருக்கும். அது மாரி வராம அவங்களுக்கு வந்து 2 மூவ்மெண்ட்டும் ஒரே ஸ்பீட்ல இருக்கும். அதேமாரி இடுப்ப தூக்கி, தூக்கி போடுவாங்க. அதேமாரி இந்த ஃபிட்ஸ் வர்ற நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண் இமைகள் உள்ளுக்குள்ள கண் இமைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து விரிஞ்சிரும். அந்த மாரி இருக்காது. 2வது இன்னும் ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜெனரலைஸ்டு டானிக், குளோனிக் சீஜர் வர்றவங்களுக்கு வந்து சுயநனவு இருக்காது. ஸோ நீங்க அந்த பேஷண்ட் கிட்ட நீங்க வந்து ஜென்ரலா பேசும்போது, அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்டுச்சாம்மா? அதுக்கு வந்து உங்களால ரியாக்ட் பண்ண முடியலல்ல? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, "ஆமா சார் எனக்கு எல்லாமே சுத்தியில இருக்கிறது எல்லாமே கேட்டுச்சு. ஆனா என்னால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா சூடோ சீசர். அது ஏன்னா சீசர் இருக்கிறவங்களுக்கு வந்து சுயநனவு கம்ப்ளீட்டா போயிடும். ஸோ இத வச்சு நம்ம சூடோ சீசர் அதாவது சீசர் மாரி அவங்க ஆக்ட் பண்றாங்களா? அதாவது வலிப்பு வந்த மாரி அவங்க நடிக்கிறாங்களா? இல்ல உண்மையாலுமே அவங்களுக்கு வலிப்பு வந்திருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ, நம்ம இந்த தடவ என்ன பார்த்தோம்? சீஷர்னா என்ன? அதுக்கான டெஃபினிஷன் நான் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சீஷர் ஃபோக்கல் பார்த்தோம், ஜெனரலைஸ்டு பார்த்தோம், ஆப்சென்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து சூடோ சீஷர் அதாவது சீசர் மாரி நடிக்கிறவங்களையும், உண்மையாலுமே நிஜமாலுமே காக்கா வலிப்பு வர்றவங்களையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி காட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காக்கா வலிப்ப பத்தி நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க் யூ.